ஹேடாமே சம்பப்போ இன்னைக்கு நம்ம சங்குக்காவோட சைக்கோசியோ இதுக்கு முன்னாடி பார்த்து போய் பார்த்துட்டு வந்தேங்க. சாரி ஃபார் லேட் விஷ் அண்ட் லேட்டா வந்ததுக்கும் சாரி. நிறைய பேருக்கு விஷயம்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணாமதாங்க விஷயம் சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேசுவேனா சரியா? சரி, இன்ஃபர்மேஷன் இமேஜினேஷன் பண்ணிக்க அடிக்ட் ஆகாதீங்க. லாஸ்ட் என்ன பார்த்துருப்போம்னா நியூ என்ட்ரிலாம் இல்லை, பழைய என்ட்ரி தான். ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரி. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் எல்லாரும் உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு அன்னைக்கு. உங்களுமே ஹாப்பியாக மாப்பிள்ள எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து பார்க்கும்போது பொண்ணை காணமே அப்படின்னு தேடும் போது மாப்பிள்ளைக்கு ஃபோன் வரும். ஃபோன் இருந்தோடனே யாராது அப்படின்ற மாதிரி தெரியாம பேச, அவ கூட நீ நிறைய வாழ்ந்திருக்கேன், நான் ஒரு கீப்பா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை பேசியிருப்பாங்க அந்த பர்சன். வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ அது மாதிரி பேசிட்டு போனை கட் பண்ணிடுறான். என்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி இப்போ கத்திட்டு இருக்கான். என்னாச்சு சங்கோக்கு அப்படின்னு ஒருத்தன் எவனே தெரியல என்ன கடத்திட்டான், உன்னை கொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு தூரம் தான் என்கிட்ட அசிங்கமா பேசுவான். நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா. சரி யாரு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யாரு அப்படின்னு. ஐ திங்க் அந்த விஷால் அவனாதான் இருக்கும், அவனை தவிர யாருமே இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்துறாங்க. இப்போ அப்படியே இந்த சைடு உங்க சைடு வந்தா என்னை வச்சு என்ன பண்ற, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, சங்கோக்கு என்ன தேடிட்டு இருப்பான், அவனுக்கு நான் தான் எல்லாமே, ப்ளீஸ் விட்டு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்களை பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க அந்த ஒயிட் கவுன்ல வந்துட்டு இல்ல கல்யாண ட்ரெஸ்ல இருக்கீங்க, ரெட் கலர் சாரி கட்டிக்கிட்டு மாசால அழுதுட்டு நீங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ப்ளீஸ் விட்டு அப்படின்னுட்டு. ஐயோ பேபி, உன்னை விடுறதுக்காக நான் கட்டி போட்டிருக்கேன். உன்னை வாரசிக்கணும். ஆமாடா ரசிட்டால ஃபர்ஸ்ட் வந்துதானா நீ ஏன்ட்டு அங்க போயிட்டா அவன்தாயிடுமா என்ன? நான் உன்னை ஒரு டைம் ஆச்சும் டேஸ்ட் பண்றதும்ல. நான் உன்னை லவ் பண்ண, உனக்காக என்னெல்லாம் பண்ண தயாரா இருந்தேன். ஆனா நீ அவன் கூட இருக்க, இது செட் ஆகாது. அவ்வளவுதான், ஆனா மறந்துரு. நீ நானும் ஜாலியா இருக்கலாம் ஒரே வீட்டுல ஒன்னா. உன்னை கல்யாணம் பண்ணி பண்ணலாம் நினைக்காத, வச்சுக்கிறேன் உன்னை, ஓகேவா? அதான் கரெக்டா இருக்கும். ஏன் வைஃப் கிட்ட இருக்கிறத விட உன்ட்ட அதிகமா இருப்பேன் பேபி, ப்ராமிஸ். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல, நான் வச்சுக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வரான். அசிங்கமா பேசாதடா, அவன் மட்டும்தானே எனக்கு எல்லாமே, விட்டுடா தயவு செய்து விட்டுடா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா, உன்னை ரொம்ப நல்லவன்லாம் நினைச்சேன், நான் விட்டுடா தயவு செய்து அப்படின்ற மாதிரி நீங்க கெஞ்சுறீங்க. விண்ணுமா உன்னை விடணுமா பேபி அப்படின்ற மாதிரி உங்க சீக்ஸ பிடிச்சி அவன் இழுக்கிறான். உங்களால நகர கூட முடியல, உங்க கை ரெண்டையும் அந்த கட்டையில கட்டி வச்சிருக்கான். ப்ளீஸ் விடு அப்படின்றீங்க, விடவே மாட்டேன்றான். நீங்க வந்துட்டு இப்ப வீட்டுல உன்னை கொன்றுவேண்டா அப்படின்ற மாதிரி நீங்க மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க. என்ன பண்றியோ பண்ணிக்க பேபி, பட் உன்னை தான் நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி உங்க லெக்ஸ்ல ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்றான். கையறா பொறுக்கி அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அவன் கை வைக்கும் போது மட்டும் இணைச்சு தாடி உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவங்களுக்கு செம்ம வெறுப்பாகுது. ஐயோ விட்டு தொலைடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணீங்க, பட் முடியல. அப்படியே நீங்க நகல் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குன்னு அவனுக்கு வந்துட்டு உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவன் கீழே இறங்கி போறான். அந்த பர்சன் பின்னாடி உங்களை பூட்டி வச்சுட்டு, யார் அது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி போறாங்க. போனா நம்ம விஷாலோட பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். நீங்க ஏன் வந்தீங்க? நம்ம வீட்டுல தானே இருக்கு, உங்களுக்கு என்ன கால் என்கிட்ட பேசணும்னா கால் பண்றது தானே, இங்க ஏன் வந்தீங்க? பர்சனல் பிளேஸ்க்கு வர வேணாம் நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். ஹே என்னடா அப்பா அம்மாவை இப்படிதான் கேப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. என்ன பண்றது, என்னத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க டக்குன்னு அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். என்னடா அந்த பொண்ணுதான் உன்னை விட்டு போயிடுச்சு, அவளை நினைச்சிட்டே இருக்கிறத விட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, மாப்பிள்ளையா நீயும் மனவரியில உட்கார்ந்து நாங்க பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா, உன் அப்பா அம்மா தானே நாங்க,
ப்ளீஸ்டா, நான் உனக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கேன்டா, செம்ம அழகா இருக்குடா அந்த பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவள மாதிரிலாம் விட்டுலாம் போகாதுடா, அது ரொம்ப தங்கமான பொண்ணுடா, ப்ளீஸ்டா கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு கல்யாணம்லாம் வேணாமா, நான் இப்படியே இருக்க போறேம்மா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் சோஃபால உட்காந்துட்டு. ப்ளீஸா அம்மா பேச்சு கேளுடா அப்படின்னு. சரி எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் கிளம்புறோம். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு. ப்ராமிஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ப்ராமிஸா தான் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றாங்க. இப்போ சரி ஓகே நான் கிளம்புறேன், சரி பத்திரம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிளம்புறாங்க. இவன் ஐயோ இவங்க வீட்ல இருக்க வரைக்கும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு மேல. என்னோட சவுண்டு மேல அப்படின்ற மாதிரி உங்க அப்பா அம்மா திரும்பி பாக்குறேன். ஒண்ணும் இல்ல போங்க, அது மெய்ட்ஸ் அப்படின்னு. நான் வந்துட்டேன் நில்லு அப்படின்ற மாதிரி வந்து கத்தி ஓடிட்டு இருக்கோம். போடும் அப்படின்ற மாதிரியே குடுன்னு ஒருத்தன் ஓடி போயிட்டு வாயை பொத்துறான். ஒண்ணும் இல்ல நீங்க போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் என்னடா பண்ற அந்த வீட்டுல? ஒண்ணும் இல்லம்மா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க என்னைக்கு மேரேஜ்னு மட்டும் சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பதட்டமா பேசுறான். என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டே கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்க வந்துட்டு உங்களை பார்க்க மேலே ஏறி வரான். வந்துட்டு இருக்கும் போதே கத்திரியாடி அப்படின்ற மாதிரி உங்களை அடிக்கிறான். ஏன் வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி நீங்க அழுந்துட்டே சொல்றீங்க. இதுக்கெல்லாம் கத்தக்கூடாது, நான் பண்றதுல நீங்க கத்தணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பல்லான மேல ஏறி வர அவங்க மேல கிஸ் பண்ண வரான். ஓகேவா, மேல ஓவர் ஆகி வந்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு அவன் தள்ள ட்ரை பண்றீங்க, உங்களால முடியல. ஹேண்ட் ரெண்டும் இழுக்க ட்ரை பண்றீங்க, பட் முடியல. பாஸ் 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 அப்படின்ற மாதிரி சவுண்ட். எனக்கு எங்க தான் வரானுங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த வரேன் ஒன்னு பண்ணாம விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எழுந்து இப்போ வந்துட்டு டோர் ஓபன் பண்றான். பாஸ் இம்பார்ட்டன்ட் வேலை. என்னடா பாஸ்? அந்த அந்த பார்க் 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 பார்க்குக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். பாஸ் அந்த பார்க் கம்பெனிக்காரங்க வந்துட்டு மீட்டிங் வைக்கிறான்னு இருக்காங்க, நம்ம இது ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரியலி எனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கவுடனே ஆமா அவங்க கம்பெனி நமக்குள்ள கொலாபரேஷன் வைக்கிறாங்களாம், மீட்டிங்க்கு இப்பவே சொல்றாங்க, நம்ம கம்பெனியில தான் இருக்காங்க, நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். உங்களுக்கு செக்ரட்டரி ஏற்கனவே போன் பண்ணிட்டு இருக்கா, நீங்க தான் எடுக்கல, பர்சனல் செக்ரட்டரினோடனே எனக்கு போன் பண்ணி சொன்னான், அதனால தான் கிளம்பி நான் வந்தேன் சீக்கிரம். பாஸ் சூப்பரான பிளான் பாஸ், வாங்க பாஸ் போலாம் பாஸ் அப்படின்னு. இவன் முக்கியமா கம்பெனி முக்கியமா? இவன் இங்கதான் இருக்க போறா, இந்த இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு பாப்பலாம் அப்படின்ற மாதிரி நேரா இப்போ வந்துட்டு கம்பெனிக்கு போயிடுறான். கம்பெனிக்கு போனா அங்க வந்துட்டு நம்ம பாக் ஜிம்மின் தான் இருக்காரு. இது வர இந்த கதைக்குள்ள கொண்டு வரல, அதனால இழுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா, அவரு இருக்காரு. இப்போ வந்துட்டு போனோடனே ஹலோ மிஸ்டர் பாக், ஹலோ வெல்கம் வாங்க அப்படின்னு. நான் தான் எப்பயும் வெல்கம் சொல்லணும், என் கம்பெனியில் நீங்க வந்துட்டு நீங்க வெல்கம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு, சாரி மிஸ்டர் பார்க் அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் வந்து சொல்றான். இட்ஸ் ஓகே விஷால், மிஸ்டர் விஷால் நீங்க உட்காருங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காரான். இப்போ வந்துட்டு மீட்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மீட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு மீட்டிங் போயிட்டு இருக்கும் போதே டக்கான ஜிம்மிக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கு. ஒரு 2 டைம் 3 டைம் கால் வருது. வந்துட்டு 1 செகண்ட் விஷால் அப்படின்னு உடனே எஸ்கியூஸ் மீ அப்படின்னுட்டு அவர் வந்துட்டு போன் எடுத்து ஹலோ என்ன எப்படி இருக்க, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க, நான் மீட்டிங்கோட இம்பார்ட்டனா தெரியும், என்ன சொல்ற, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றான். விஷால் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஓகே தான், வெயிட் பண்ணுங்க, எனக்கு வெயிட்லாம் பண்ண தேவையில்ல, இப்பவே நம்ம அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் போட்டுலாம், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்துச்சு, கன்ஃபார்ம் இந்த நம்ம கொலாபரேஷன் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இம்பார்ட்டன்டான வேலை வந்துச்சு, நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் குத்தீங்கன்னா நான் சைன் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே இதோ நாங்க அப்படின்ற மாதிரி விஷால் வந்துட்டு ரொம்ப அப்படியே பல்லெல்லாம் கடிக்கிட்டு வந்துட்டு ஃபைலாம் எடுத்து கொடுக்குறான். வந்துட்டு சைன் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு திருப்பி ஜிம்மினுக்கு கால் வருது. அடுத்து ஹலோ ஹலோ என்ன அப்படியா, வெளியாவா, நான் உள்ள, ஓகே சிச்சு வாங்க பாத்துக்கலாம், சரி ஓகே கொடுங்க அப்படின்னு மாதிரி சைன் பண்ணிருக்கா. என்ன ரொம்ப பரபரப்பா இருக்கிறீங்க மிஸ்டர் பார்க் அப்படின்னு. இல்லை நத்திங், ஒரு பர்சனல் மேட்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ வந்துட்டு
ஸ்ட்ரைட்டா வந்துட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள ஒரு 2-3 பேர் வராங்க. யாரா அப்படின்னுட்டு வாங்க வாங்க ஏதோ கிளம்பிடலாம் சைன் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு யாரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. இப்போ சுகாவும் தாயாங்கும் தான் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. பின்னாடி சங்குக்கும் என்ட்ராயி உள்ள வராரு. இவங்க எல்லாம் அப்படியே விஷாலுக்கு பொக்கு பொக்குன்னு இருக்கு. என்னோட அது கொடிவா போச்சு அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பி நிக்கிறான். என்னடா அப்படின்னுட்டு டேய் என்னடா இன்னுமே கிளம்பிட்டு இருக்கியா? மயிரே கல்யாணத்துக்கு வர சொன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன புடுக்குது இங்க வந்து உட்காந்துங்கிற? இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு பொண்ணை காணோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே வராங்க. என்னது என்ன காணுமா? என் தங்கச்சியை காணுமா? நான் அவளை தேடி ஆகணும். இப்ப எனக்கு தெரியாது மாப்பிள்ளை யாரு அப்படின்னு இதோ பின்னாடி வராரு இவர்தான். பையன் நல்லா இருக்கிறானே அடிக்கு கல்யாணம் நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா பையன் நல்லா இருக்கிறானே சொல்ற அப்படின்னு என்னடா பண்றது ஆர்வ கொள்ளல ஒரு மாதிரி நம்மளுக்கு மச்சான் நான் போறோம் எப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை விட அழகா இருக்காரு பையன், அம்சமா அழகா இருக்காரு. என்னெல்லாம் பொண்ணை காணும்டா. ஐயோ தங்கச்சி காணும். நான் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுரா அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. எங்களுக்கு தானே டென்ஷன் ஆகுது, சீக்கிரம் வாடா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நான் அந்த சைன் போட்டு அது முடிஞ்சிச்சு, நம்ம முடிச்சு கிளம்பலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. எங்கன்னா சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு. இவர் யாரு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதோட நான் பையனை போய் காப்பாத்தணும், அவன் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சங்கு சொல்லிட்டு இருக்கான். வெயிட் இவன் பயங்கரமான கை, இவனையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் தேடிட்டு இருக்காங்க, அப்பெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. போன் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தங்களுக்கு போன் பேசிட்டே இருக்கான். மிஸ்டர் விஷால் இந்தாங்க ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, நம்ம இதை பத்தி நாளைக்கு பேசலாம். ஓகே நம்ம கொலாபரேஷன் வச்சுக்கலாம், இதை பத்தி நம்ம மேல எல்லா விஷயத்தையும் செக்ரட்டரி பேசுவாரு ஓகே இல்ல அப்படின்னு. ஓகே சார் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அவங்க போலாம். ஒன்ஸ் அகேன் என்ன பேர் சொன்ன? விஷால். மிஸ்டர் விஷால் கொஞ்சம் திரும்புங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு சங்குக்கும் இது தயங்கு வந்துட்டு கூப்பிடுறாங்க. தயங்கு விஷாலை பத்தி பெருசா தெரியாது, ஆனா சங்குக்கு தெரியும்ல, ஏன்னா அடிச்சிருக்காரு. இப்ப வந்துட்டு அதானா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தோன்னே இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல நான் இப்படியே நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் நிக்கிறான். நீ திரும்பு பரவாயில்ல அப்படின்னு ஒண்ணு வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கு சங்குக்கு. ஏன் அவனை கார்னர் பண்றீங்க, நாங்க கொலீக்ஸுங்க, வேணாம் வாங்க போலாம், டேய் வாடா போலாம் அப்படின்ற மாதிரி கிளிக்கு வந்து கூப்பிடுறான். பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி திருப்பி கூப்பிடுறேன், மூடிக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ திரும்பு அப்படின்ற மாதிரி சங்கு கடற்கடன்னு போயிட்டு டக்குன்னு திருப்புறான் விஷாலு. என் ஒய்ஃப் எங்கடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அங்கவே நம்ம விஷால போட்டு சாத்துறாங்க. ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சுத்திக்கிறவங்க எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. ஜிம்ல வந்து அடிக்காதரா என் கம்பெனிக்கு ஷேர் லீடரா ஏன்டா அடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு காணும் தேட போனா இந்த அடி விடுறீங்க, வேணாண்டா வட போலாம்டா, இந்த பிரச்சனைலாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, டே பொண்ணை காணும்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு போய் கெஞ்சிட்டு இருக்கான். டேய் பொண்ணைய கத்துனே தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் அடிக்கிறானுங்க. இப்ப ஜிம்ல சேர்ந்துக்கலாம், என் தங்கச்சிக்கு நீ தான் கத்துனியாடா, உங்களுக்குள்ள ஷேர் ஹோல்டர் வச்சு நம்ம என்ன அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடி விடுறானுங்க. எல்லாமே அடிச்சு போட்டு தாக்கிக்கிறாங்க அவனை. இப்ப வந்துட்டு சுத்திக்கிறவங்களா சார் அடிக்கிறீங்க சார், சிஓ சார் அப்படின்னு. நாங்களும் சிஓ தான்டா, எல்லாம் புது கம்பெனி வச்சுக்கிறோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆமா இல்ல, சுகா ஒரு சிஇஓ, ஜிம்மின் ஒரு சிஇஓ, நம்ம சங்குக்கு ஒரு சிஇஓ, நம்ம தயாங்க ஒரு சிஇஓ, எல்லாருமே ஒரு சிஇஓ. எல்லாம் வந்துட்டு அடி பாழ்ந்துனுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஐயோ நாங்களும் சிஇஓ தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்ன உடனே ஓகே சார் வெயிட் சார் அடிக்காதீங்க சார், சித்திர போறாரு சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காப்பாத்திட்டாங்க. வயனாங்கடா அப்படின்ற மாதிரி சட்டையை பூச்சி கேக்குறான். வயன் எனக்கு தெரியாது அப்படின்னு. இப்ப மட்டும் நீ வயன் எங்கன்னு சொல்லல உன்னை கொன்றுங்கடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு சங்குக்கு வந்து பாக்கெட்ல இருந்து கண்ணு எடுக்கிறான். நானு பயங்கரமான ஆள்றா, உனக்கு தெரியாது, நான் வந்துட்டு அன்னைக்கே உன்னை அடிச்சல, அப்பயும் இந்த கண்ணு இருந்தது, உன்னை போட்டுட்டோம்னு எனக்கு ஒன்னும் எண்ணம்லாம் இல்ல அப்போ, ஆனா இப்ப கன்ஃபார்ம் போட்டுருவேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, நான் நல்லவன் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பையனுக்காக தான் அவதான் என்ன மாத்தனா, நான் நல்லவன் தான், பட் இப்போ இல்ல முன்னாடியும் இல்ல, இப்ப கொஞ்ச நாளா நல்லவனா இருக்கிறதுனால யாரும் கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டிக்கா? நான் சைக்கோ நானு, தெரியாது எப்படிப்பட்ட ஆளு தெரியாது, சொல்லிரு அப்படின்ற மாதிரி கண்ணு எடுத்து அவனோட மெயின் பாயிண்ட்ல வந்துட்டு வச்சுட்டு பேட்டிட்டு இருக்கான். இல்ல எனக்கு தெரியாது, சுற்றுமண்டா அப்புறம் எதுக்கும் உதவாம போயிடும், சுற்றுவேன் சொல்லிட்டு நான் சைக்கோ மாதிரி இப்ப நந்துக்குவேன் வானா அப்படின்னு சுத்திக்கிறவங்க எல்லாம் அவனு பூச்சி இழுக்கிறாங்க. டிடி சுட்டு போலீஸ் கேஸ் ஆயிட்டு போதுறோம் அப்படின்ற மாதிரி பூச்சி இழுத்துட்டு இருக்காங்க. சுகா வந்துட்டு டே சொல்லிடுறான், அவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல, எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, டே சொல்றான் அப்படின்னு.
உங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியாது, நான் சைக்கோ மாதிரி வேணாம். என்னோட ஆங்கர் இஷ்யூ கிளப்பிடாதீங்க. பையனை என்ன கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் அவ்வளோ நாள். இப்போ நான் மட்டும் எத்திரி ஆயிடுவேன் ஒருத்தருக்கும். அவ்வளோதான், ஒருத்தர் விடாம சுட்டு தள்ளிடுவேன் நான். ஒழுங்கா வயன் எங்கிறான்னு சொல்லிடுறான். அப்படியே இந்த மாதிரி மோசம் நிற்கிறான். 2 பேர் பூச்சி இழுக்கிறாங்க. அவனை தள்ளி தள்ளி விடுறான். டேய் சொல்லிடு அப்படின்னுட்டு, டேய் இவனுக்காடா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, நான்லாம் என் தங்கச்சி கொடுக்க மாட்டா அப்படின்னு மாதிரி ஜிம்மின்னு சொல்றான். அடிங்க நீ கல்யாணத்துக்கு வரல, நீ எல்லாம் பேசுறியாடா அப்படின்ற மாதிரி தேங்க வந்துட்டு அடிக்க போறான். விடு நான் போய் சொல்றேன், சாவடிக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சங்க போறான். டீ புறா அப்படின்ற மாதிரி 2 பேர் பிடிச்சி நிறுத்துறாங்க அவனை. இப்ப வந்துட்டு அவ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா அப்படின்ற மாதிரி அழுதுட்டே சொல்றான். கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காளா, எங்க இருக்கு, வா 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 அப்படின்னு மாதிரி இப்ப சங்குக்கு வந்து பிடிச்சி இழுத்துட்டே போறான். சங்குக்கு விட்டாங்க, கண்ணு மட்டும் வாங்கி இப்ப வந்துட்டு ஜிம்மின்னு வச்சிருக்கான். டேய் கண்ணு பத்திரம் சுற்றுவேன் நான் உன்னை அப்படின்னு மாதிரி சங்குக்கு வந்து சொல்றான். டேய் நான் பத்திரமா வச்சிருக்கேன், நான் சுடலாம் மாட்டேன் நான் யாரு அப்படின்னு. நீ சுடுவேனா, நான் சுற்றுவேன் குடின்ட்டு, இவனை நீ மட்டும் பதில் சொல்லுனா நான் சுட்டுருவேன் அவனை அப்படின்ற மாதிரி சங்குக்கு சொல்றான். டேய் இந்த சைக்கோக்குள்ள வாண்டாண்டா நம்ம தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்ற. என்ன சைக்கோ சொல்லாதரா, நீ என்ன சைக்கோ சொல்லாத அப்படின்ற மாதிரி மாசிக்கிட்டே வரான். 2 பேரு அப்படியே மொத்த பேருமே போறாங்க. இப்ப அங்க நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. விஷால பூச்சி தரன்னு இப்ப வந்துட்டு சங்குக்கு ஒரு கையிலயும் சுகா ஒரு கையிலயும் பூச்சி இழுத்து போயிருக்காங்க. சுகா என்னவோ கையதான் பூச்சிக்கிறான். ஆனா நம்ம சங்குக்கு கழுத்தை பூச்சி இழுத்துட்டு போயினே இருக்கிறான். அவ்வளோக்கோ வருது. இப்ப ஜிம்மினுக்கும் தயங்கும், என்னடா அப்படி இப்படிப்பட்ட ஆளை அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறானுங்க. ஜிம்மி சொல்லிட்டே வரான்டே, இந்த மாதிரி சைக்கோ வேணுமாடா என் தங்கச்சிக்கு, என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆச்சு மாப்பிள்ளைய பார்க்க கூப்பிட்டீங்களாடா, நீங்க கூப்பிட்டீங்க, நான் தான் வரல. ஒழுங்கா வந்திருந்தா அப்பவே இவன் சைக்காலஜிலான தெரிஞ்சிருப்பல்ல. அடிங்க சிஓ மாதிரி பேசுறா, சைக்கோ மாதிரி பேசாதடா நீ அப்படின்னு. சைக்கோ சொல்லாதீங்கடா, எனக்கு கோவம் வருது. ஒயனை பார்த்தே ஆகணும், இப்ப ஒயனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்ப சங்குக்கு வந்து கத்திட்டு இருக்கான். டே ஒண்ணு சொல்லலடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க. சங்குக்கு அப்படியே மென்டல் இஷ்யூ ஆயிடுது. அவனுக்கு அப்படியே பிபி தலைக்கிறது இவங்களை பார்க்காம வந்துட்டு. இப்ப விஷால பட்டுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே வரான் கார்ல. அது மாதிரிதான் கூட்டிட்டு போறாங்க. இப்ப வந்துட்டு சுகா வந்துட்டு அடிக்காதரா எனக்கு தெரியாது, இப்போ ஒயன் வந்தே ஆகணும், எனக்கு தெரியாது, நான் அவளை பாத்தே ஆகணும். இப்ப உன்னால தான் நான் இன்னத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுக்கொண்டாடா, நான் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. என்ன இது மாதிரி மாதந்தே நீதான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே போறான். ஐயோ இவங்க மீதி பேருக்கெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னடா இவன் மாப்பிள்ளையா இல்ல சைக்கோவா இப்படின்னு வந்துக்கிறாடே, ஒயன் எப்படி இவனை லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வராங்க. சுகா இருந்துகிட்டே, டே தயாங்கா தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி கேக்குறா. என்ன தவறான முடிவு, இப்ப எனக்கு ஒயனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்றான். ஆமாண்டா அப்படின்ற மாதிரி இப்ப தயங்க சொல்றான். எதுனா பேசுனீங்க எல்லாத்தையும் சுட்டுருவேன், எனக்கு ஒயன் வேணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பொறுமையாவே போவோம். ஜிம்னி இருந்துட்டு, மிஸ்டர் சைக்கோ கொஞ்சம் சைலண்டா இருங்க, நீ சைக்கோன்னு சொல்லாது, அது ஒயன் மட்டும் தான் சொல்லுவா, என்ன சொல்லக்கூடாது, தப்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே வரா. விஷாலுக்கு அப்பயே அடி வீந்துனே வருது. ஐயோ நான் கூட்டிட்டா போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டே வரான். அவனுக்கு அழுவேதான் வருது, அடி செம்மையா விழுந்திருக்கும். இப்போ அப்படியே அந்த இதுக்குள்ள போனோடனே சங்குக்கு இறங்கி ஓடுறான். இறங்கி ஓடனோடனே எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. விஷால அடி போலந்துக்கிட்டே ஈத்துனே போறான் சங்குக்கு. கதை தந்துட்டு அப்படியே இழுத்துட்டே தான் நேரா இப்போ வந்துட்டு ஸ்டேர்ஸ் ஏறி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் விஷால ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், அவன் தடக்கூட இல்ல, அவனை தரதன்னு இழுத்துன்னு தான் போயிட்டு இருக்கான். பின்னாடி தவறான முடிவு எடுத்துட்டோம்டா குமாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை மாதிரி நடந்துக்கல, சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். இப்ப நேரா இப்ப வந்துட்டு பெட்ரூம் போயிட்டு ஓபன் பண்ண உடனே நீங்க வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. விஷால தள்ளி விட்டு குடுக்குடுன்னு ஓடியாந்து உங்க மேல ஹக் பண்ணி படுக்கிறான். பேபி நீ 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 இல்லைன்னா நினைச்சிட்டு தெரியுமா, நான் எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா. நீ உயிரை நீ தாண்டி, என் தங்கம் நீ தாண்டி, என் புச்சி நீ தாண்டி, என்னை விட்டு ஏன் நீங்க வந்து பத்திருக்க, நீ வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வா நீ போலாம், நீ வா ஒயன் பாருன்னு பேசுடி, தங்கம் எங்க பாரு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு மேல ஏறி படுத்துக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். உங்க வாயில
துணி வச்சு அடிச்சிருப்பாங்க, தென் கையும் கட்டி போட்டிருப்பாங்க. நீங்க எந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க மாட்டீங்க, ஒரு மாதிரி அழுதுட்டே பார்த்துருப்பீங்க. அவன் வந்துட்டு பேசு தங்கம், என் அம்மா இல்ல, நீ என் தங்கம்டி, நீ வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், பேசுடி, நான் எவ்வளவு நேரம் உன்ட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். சுத்தி கேட்கலாம் பேடு பாக்குறேன், என்னடாமா கைட்டி விடுவான்னு பார்த்தா இப்படி ஹக் பண்ணி பத்துட்டு இருக்காடே அப்படின்னுட்டு விஷால் இருந்துக்கின்னு எப்பயாச்சும் விட்டுருங்கடா, இதுக்கு தாண்டா அவளை நான் இவன்ட்டு வந்து காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி இப்ப விஷால் சொல்றான். நீ பண்ணது ரைட் தானோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்றாங்க. இல்ல ரைட்ல எந்த 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 அப்படின்ற மாதிரி சங்கு எழுந்து உட்காந்து சொல்லிட்டு நீ வா நம்ம போலாம், நீ வா அப்படின்ற மாதிரி எழுந்து நடக்குறான். இந்த மொயன் இருந்துகிட்டு படுத்துக்கிட்டே இருக்கிற, அவளுக்கு அழுவையா வருது. நீ ஏன் வரவே மாட்டுட்ட ஒய்ய, நான் உன்னை அடிச்சு கொண்டுடுவேன், நீ வா நீ வா நீ வா நீ வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிருக்கிற, கை கட்டி போட்டிருக்கு. இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே மைண்ட் இல்ல. இப்ப நீ வரணும் அவள்தான் அப்படின்ற மாதிரி. டேய் முதல்ல நீ சைக்கோன்னு தெரியாம போச்சுடா அப்படின்ற மாதிரி இப்ப வந்து தயங்க வந்துட்டு உள்ள வரான். நீ ஏன் வர, நீ நீ ஏன் அதுக்கு வர, நீ ஒயனை கட்டிப்போட வரியா, நீ ஒயன் நீ என்கிட்ட இருந்து பிரிக்க வரியா, நீ என் பக்கத்துலயே வராத, நீ 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 தயங் நீ நீ பக்கத்துல வராத, நீ ஒயன் பக்கத்துல வராத அப்படின்ற மாதிரி சங்கு ஒயனை வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறான். டேய் முதல்ல கட்டு கட்டணும்டா, அப்புறம் வாயிலுக்கு எடுத்து எடுக்கணும்டா, அப்படியாதான்டா அவ பேசுவா அப்படின்னு. ஓ வாயில இது வச்சுக்கோ, நீ தானே வாயில இது வச்ச அப்படின்ற மாதிரி விஷால போய் அடிக்க போறான். விஷால் ஓடியே போயிட்டான். நான் வரலபா அப்படின்ற மாதிரியே ஓடி போயிட்டான். இப்ப வந்து டக்குன்னு வாயிலுக்கு இதுல எடுத்து விட்டு, சைக்கோ ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்த உடனே கத்துறீங்க. நீ என்ன திட்டு வயன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ அப்புறம் திட்டு வயன், நீ என் தங்க பிள்ளாடி, நீ திட்டாம யாரையும் என்ன திட்டுவா, நீ அம்மோடி அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சிட்டு இருக்கான். லூஸ் நீ வந்து அப்பா நீயே கட்டி பிடிச்சே நான் எதுவுமே சொல்ல, கயிறு கட்டி விடணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்காடா ஒரு தாட்டியாச்சும், வாயில துணி வச்சிருக்காங்களா அது எடுக்கணும்னு எண்ணம் இருக்காடா உனக்கு அப்படின்னு. அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஒயன், நீ என் ஒயன் நீ ஏன் ஒயன் என்கிட்ட பேசவே இல்லை, நீ என் தங்க ஒயன், என் புஜ்ஜிமா ஒயன் அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்டே இருக்கான். சைக்கூடா அப்படின்ற மாதிரி நீங்க கூட உட்காடுறீங்க. ஒயன் மேயாலுமே உனக்கு இந்த பேரு வேணுமா ஒயன் அப்படின்ற மாதிரி சுகா ஒரு டைம் கேக்குறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீங்க எல்லாம் என்ன ஒயனிட்ட பிரிக்க பாக்குறீங்களா, உங்களை எல்லாம் கொன்றுவேன், நீங்களாம் கொன்றுவேன் நானு. டேய் கண்ணு குடுறா, நீ கண்ணு குடுறா ஜிம்மினா, டேய் உன் பேர் ஜிம்மின் தானே, நீ கண்ணு குடுறா, நான் உங்க எல்லாம் போட்டு தள்ளுப்பேன் அப்படின்னு. நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் பேக்கெட்ல எடுத்து வைக்கிறான். குத்துரு போடுறா, சாவகே வச்சிட போறோம். இல்ல சங்கோக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு வாங்க மானபடிக்கு போலாம். இல்ல நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒயன், நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் சங்குக்கு தானே, நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒயன், நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா ஹக் பண்ணிட்டு. சோ சங்குக்கு மணமேடைக்கு போகணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க எல்லாம் எங்க அண்ணன், இவங்க எல்லாம் சாவடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சாவடிக்க மாட்டேன், நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாடா, இவன் போட்டதுல முடிவு பண்ணாண்டா கொண்டாதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜிம்மில இருந்துனே ஒயான் வேணுமா ஒயான் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமா நீ எங்கன்னு வந்த, நீனே கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னல அப்படின்னு. இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா. ஓ நீ மீட்டிங் அட்டன் பண்ண வந்த, அததான் இவனுக்கு எல்லாம் கேட்டுட்டானுங்களே, இந்த விஷால் கூட தான் மீட்டிங் அப்படின்னு. இல்ல அவன் இங்கதான் போறிக்கிட்டு பண்ணி அவனு ஈத்துட்டு போகணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே பாத்துக்கலாம், நீ வா கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு. ஒயான் ஒன் செகண்ட் என்ன ஜிமினா, கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டைம் யோசிச்சுக்கலாமே என்னன்னு. இந்த சைக்கோ உனக்கு இந்த சைக்கோ சொல்றேன், இந்த சைக்கோ சொல்றேன், நான் சைக்கோ இல்ல தானே அப்படின்னு இந்த மாதிரி சங்கு கேட்டுட்டு இருக்கா. நீ சைக்கோ இல்ல தாக்கோ, நீ சைக்கோலாம் இல்ல, என் உயிர் நீ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. நான் என்னோட உயிர், நான் சைக்கோலாம் இல்ல அப்படின்ற மாதிரி இப்போ சங்குக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி பிக்சடு எப்படியோ அழிஞ்சு போ அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிபி கண்டினியோட தொடர்ந்து பாட்ட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன், எப்படியும் நெக்ஸ்ட் எபிசோட இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகேவா, பைடா மிஸ்.